Welcome to Beyond Boundaries Cricket. Absolute carnage from Finn Allen and Tim Seifert. What a knock. Literally smashed the fastest century in a semi-final knockout match against South Africa. ஒரு brutal hitting. செம இன்டென்ட் காமிச்சாரு. டோட்டல் டாமினேஷன். கிளியர்லி மேட்ச் அப்படியே வந்து சவுத் ஆப்பிரிக்கா கையிலேருந்து எடுத்துட்டு கொண்டு போயிட்டாரு அவரு. ஆஹ் அத அதாவது இது வந்து ஒரு கிளினிக்கல் விக்டரி, கம்ப்ளீட் டாமினேஷன் ஃபார் நியூசிலாந்து டீம். ஏர்லியரா வந்து பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிட்டாரு. லிட்டரலா சொல்ல போனா டிம் சைஃபர்ட்டுக்கும் பாராட்டணும். ஏன்னா அவரது வந்து அவர் கொடுத்த இன்டென்ட் மார்க்கோ யான்சன் ஒரு லிட்டரலா ஸ்கூப் அடிக்கிறதா இருக்கட்டும். மேட்ச் அப்படியே இந்த 3 overs 38 மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த சைடில் ஃபின் அலன் பொலன்னு பொழந்துட்டாரு. 6 overs 84 பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நியூசிலாந்து பொறுத்த வரையும் செம ப்ரூட்டல் ஹிட்டிங். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஈடன் கார்டனில் அவங்க 2 பேரும் கேகேஆருக்கு பிக் ஆயிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ மாதிரி காமிச்சிருக்காங்க 2 பேட்டரும், நியூசிலாந்து கிவி பேட்டர்ஸும். குடோஸ் டு தம். ஒன்ஸ் அகைன் சவுத் ஆஃப்ரிக்கா அம்பிள்ட் ஆன் ஏ பிக் நாக் அவுட் அகேஷன். ஸோ அந்த ப்ரெஷர் அகைன் அவங்களுக்கு ஒரு பிக் மேட்ச் ப்ரெஷரில் திருப்பி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. விக்கெட்ஸ் போச்சுன்னா அங்கே தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டாக்டிக்ஸ், அதாவது ஒரு ஸ்மார்ட் கேப்டன்சி ஃப்ரம் மிச்சல் சாண்ட்னர். அவர் என்ன பண்ணாருன்னா டாஸை வின் பண்ணி குட் டாஸ் டு வின் சேஸ் பண்ணாரு. கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஃபேவராக இருந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பால் வாஸ் கிரிப்பிங் அண்ட் ஹோல்டிங் எ பிட். ஸோ அங்கே வந்து அவர் வந்து டாக்டிக்கலாக 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் இருக்கார். அந்த கோல் மெக்கோஃப் அவர் எடுத்துகிட்டு வந்தார் ஆஃப் ஸ்பின்னரை. அவர் விக்கெட் எடுத்தார். குவிண்டன் டிகாகையும் இவரையும் ரியான் ரிக்கில்டனையும். ஆக்சுவலாக வந்து பார்த்தா அது ஒரு டாக்டிக்கலி சூப்பர் மூவ். பட் என்ன ஆகுதுன்னா குவிண்டன் டிகாக் அவுட் ஆனது வந்து ஒரு மட்டமான பால். அது வந்து ஒரு ஆஃப் ட்ராக்கர். அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டாரு. கேட்ச் கொடுத்துட்டாரு. வந்த உடனே இவரும் வந்து ஒரு நெக்ஸ்ட் பால் வந்து கொஞ்சம் ஒய்டரா போட்டாரு. பாயிண்ட்ல விக்கெட் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ரிக்கில்டனும் காலி. ஸோ அங்கதான் ஸ்மார்ட்டா ஆப்ரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சாண்ட்னர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஓவர் யூஸ் பண்ணல. அவரோட வேலை முடிஞ்சு போச்சு அங்க லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேஸ் பவுலர் மேட் ஹென்ரியா இருக்கட்டும், லாக்கியா இருக்கட்டும், அவங்க நல்லா பண்ணாங்க. ஒன்லி இது வந்து என்னன்னா ஜிம்மி நீஷம் மட்டும்தான் அடி வாங்கினாரு. ஈவன் ஜிம்மி நீஷம் அடி வாங்கினா கூட மார்க்கரம்க்கு துல்லிய அளவு கூட ஒயிட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து அவர் கொடுக்கவே இல்லை. எல்லாமே இன்டு த ஸ்டெம்ஸ் தான் போட்டாங்க. 2 அடி வாங்கினா கூட. ஸோ தே ஹேவ் எ கிளியர் கட் பிளான். தே போல்டு கம்ப்ளீட்லி இன்டு த ஸ்டெம்ஸ். ஃபுல் ஸ்ட்ரைட்டரா இது பண்ணாங்க. கொஞ்சம் கூட வந்து ரூம் கொடுக்கவே இல்லை. எய்தர் போத் சைட்ஸ் ஆஃப் த விக்கெட்ல வந்து சுத்தமா வித் ஆஃபரே பண்ணல அவங்க. ஸோ தட் வாஸ் அ ஸ்மார்ட் போலிங். லிட்டரலா சாண்ட்னரா இருக்கட்டும். அண்ட் பெரிய இது என்னன்னா ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திராவும் கோலும் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு மேட்ச் டென் பண்ணிட்டாங்க. அவங்களோட அன்எக்ஸ்பெக்டட் போலிங் அண்ட் ரச்சின் ரவீந்திரா மோர் தென் அ பேட்டர். அவர் வந்து பவுலிங்ல வந்து சமம். ஹேஸ் a lot of huge wickets he has taken. ஒரு 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல, இந்த வேர்ல்டு கப் இதுல. ஆஹ் என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா இஸ் மிக்சிங் இஸ் ஓவர் ஸ்பின் ஆஸ் வெல் அஸ் அந்த ஒரு ஸ்கேம். மில்லர் விக்கெட் எடுத்தது வந்து சூப்பரா இது பண்ணாரு. அவரோட ஹிட்டிங் ரேஞ்சில் இல்லாம கொஞ்சம் வந்து ஒரு ஒய்டர் இதுல போட்டு ஒரு ஸ்கிராம்பிள்டு சீம் மாதிரி அவர் இது பண்ணார், விக்கெட் எடுத்தார் அந்த விக்கெட் பொறுத்த வரையும். ஸோ சூப்பர் bowling ஃப்ரம் ரச்சின் ரவீந்திராவும் அவரும். அண்ட் தே ஆல்சோ லைக் எப்படி அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5 மீட்டர் லெங்க் 6 மீட்டர் லெங்க்ஸ்லேயே அவங்க ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ தே பர்ச்சேஸ் ஹியூஜ் விக்கெட்ஸ் அந்த இதுலேயே பொறுத்த வரையும். ஒன்ஸ் விக்கெட் போனதுக்கப்புறம் தே வென் டு இன்டு த ஷெல் மோட். மார்க்கரமாக இருக்கட்டும், ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஷெல் மோட் போயிட்டாங்க. இந்தியாவோட அந்த மில்லர் வந்து அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சு மில்லரும் பிரேவிஸும் ரன் ரேட் அப் பண்ணியிருந்தாங்க. இங்க அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இவங்க வந்து ஒரு இதுக்கு போயிட்டாங்க, ஷெல்ல போயிட்டாங்க. தி டேக்கன் சோ மச் டைம் டு ரெக்கவர். லிட்டரலா வந்து ஒரு 16 overs வரையும் அவங்க 113 தான் இருந்தாங்க. லாஸ்ட் 4 overs தான் வந்து தே ஸ்கோர்டு ஒரு 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அதுலயுமே வந்து சூப்பர் bowling ஃப்ரம் மேட் ஹென்ரி. அந்த லாஸ்ட் ஓவர் 6 runs தான் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் ஒரு 180 to 185 அந்த இதுக்கு போகாம இருந்ததுக்கு மேட் ஹென்ரியோட ஓவரும் அந்த ஷட் டவுன் ஓவர் லாஸ்ட் ஓவரும் சூப்பரா போட்டாரு. ஸோ கிளினிக்கல் bowling ஃப்ரம் நியூசிலாந்து. தே ஹேட் அ வெரி கிளியர் பிளான், தே எக்ஸிக்யூட்டட் வெல். அண்ட் இவங்க அதுதான் அங்க. அண்ட் ஆக்சுவலா சூப்பர் கேமியோ ஃப்ரம் மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன் வந்து 77 for 5லேருந்து அவங்க டீம் லிட்டலா வந்து 169 கொண்டு வந்தது பெரிய விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மார்க்கோ யான்சன் தான். அவர் சூப்பரான ஹிட்டிங் ஜோன்ல சூப்பரா ஆடினாரு. அவங்க டார்கெட் பண்ணது ஒன்லி ஜிம்மி நிஷம். ஜிம்மி நிஷம் நல்லா பொழந்துட்டாங்க. ஆனா அதர் சைடு ஃபிளிப் சைடு என்னன்னா
இவங்க எப்படி டாக்டிக்கலா வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு ஏத்த மாரி அந்த கோல் ஓவர் யூஸ் பண்ண மாரி, ஸ்பின்னர் யூஸ் பண்ண மாரி, இங்க வந்து என்ன ஆயிடுச்சு மேபி அண்டர்ஸ்டாண்ட் அ கொஞ்சம் வந்து டியூ இம்பாக்ட் இருந்தது. பிட்ச் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. பால் கம்மிங் அப் ஃபார் த பேட்டர்ஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இவங்க பர்ட்டிகுலர்லி ஃபின் ஆலனா இருக்கட்டும், டிம் சைஃபர்ட்டா இருக்கட்டும், ஈவன் ரச்சின் ரவீந்திரா இருக்கட்டும், அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் தே டோன்ட் ஹேவ் எ கிரேட் ரெக்கார்ட். ஸோ மேபி வந்து கொஞ்சம் ஒரு டாக்டிக்கல் ரீசனா ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கேசவ் மகராஜ் கொண்டு வந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையும் ஒரு ட்ரை அவுட் பண்ணியிருக்கலாம். ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் கிரேட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் அவங்க 2 பேரை பொறுத்தவரையும். ஸோ அங்கே தான் கொஞ்சம் லேக் ஆயிட்டாங்க. அண்ட் அகைன் இந்திய ஒரு செம நாக்கு வேற லெவல் ப்ரூட்டல் ஹிட்டிங் இவங்க 2 பேரையும். இவங்க கிட்ட என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அகைன் ஃபின் ஆலனை பொறுத்த வரையும் அந்த குட் லெங்த் ஃபுல்லர் லெங்த் இது எல்லாமே ஒன்லி தே பிளேட் இன் டு த பி ஏரியா. அகைன் ஸ்கூப் ட்ரை பண்ணாரு. சூப்பரா ஸ்கூப் யூஸ் பண்ணாரு. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஷார்ட்டர் பால் போனா பக்கவா புல் அடிச்ச விதமா இருக்கட்டும். அண்ட் டிம் சைஃபெர்ட் அவர் ஸ்டார்ட்டிங்ல டேக் ஆன் பண்ண விதம் தான் அந்த இன்டென்ட் காமிச்சது தான். பாவம் நெறைய பால்ஸ் வந்து ஸ்லிப்லயே இதாயிடுச்சு. ஓவர் 4 நெறையா போச்சு. கம்ப்ளீட்டா ஸ்விங் பண்ணாரு. லிட்டரலா இதாச்சு. ஈவன் லுங்கி நிகிடியோட இதுவுமே வந்து ஒன்ஸ் பிட்ச் ஈஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து கட்டர்ஸ் எதுவுமே எஃபெக்டிவா இல்ல. அவங்க ஆடின விதம் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் ப்ரெஷர் அவங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிடுச்சு. அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியவே இல்லை சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸை பொறுத்த வரையும். லைக் பிச்சு ஈஸ் அவுட் ஆனது ஒரு இது இருக்கு. அதான் இந்த ஒரு இது ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2014 நாக் அவுட்ஸ் மேட்சஸ் எல்லாமே குவார்டர் ஃபைனலாக இருக்கட்டும், இது செமிஃபைனல்ஸு இல்லை ஃபைனல், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2014லேருந்து சேசிங் டீம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 14 மேட்சஸ் நடந்திருக்கு. 2014ல பங்களாதேஷ்ல இருக்கட்டும், 16ல இந்தியாலயா இருக்கட்டும், 21ல துபாயில நடந்ததா இருக்கட்டும், லைக் யுஏஇ கண்டிஷன்ஸ்ல நடந்ததா இருக்கட்டும், 22ல ஆஸ்திரேலியா வரதா இருக்கட்டும், 26 இப்ப இந்தியால நடக்கிறது. சோ ஃபார் டில் இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வரையும் 14 மேட்சஸ் நாக் அவுட் நடந்திருக்கு. அந்த 14 மேட்சஸும் நான் சொல்றது பர்ட்டிகுலரா நைட் கேம்ஸ்ல பேட்டிங் செகண்ட் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா வந்து லிட்டரலா வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தோன்னா வின் பண்ற மாரி இருக்கு. பேரிங் 2 கேம்ஸ் இந்த நாக் அவுட்ஸ்ல வந்து 2 கேம் மட்டும் தான் வந்து அதுவும் இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்கு. அதுவும் டே கேமு. வெஸ்ட் இண்டீஸ்ல இந்தியா ஜெயிச்சது. ஸோ மற்ற எல்லாமே வந்து நைட் கேம்ஸில் சேசிங் ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்குது. ஸோ டியூ அண்ட் பிச் ஈஸ் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஈவன் லிட்டில் பிட் அந்த நம்ம ஈவன் ஒரு 12 13 ஓவருக்கு அப்புறம் நம்ம அந்த ஷீன் பார்க்க முடிஞ்சிச்சு சர்ஃபேஸில். லிட்டில் பிட் மாய்ஸ்சர் வர ஆரம்பிச்சிருச்சு பேட்டிங்லேயே. ஸோ அங்கே தான் கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வந்து அவங்க இன்னும் ஏர்லியராகவே கொஞ்சம் அக்ரெசிவ் இது பண்ணியிருக்கலாம். அண்டு சம் புவர் ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ். கொஞ்சம் அவங்க வந்து அந்த ஒரு ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் அந்த அகைன் இந்த நாக் அவுட் கேம். ஒரு சுக்ரி வந்து சொல்லியிருந்தாரு, இதுக்கு முன்னாடி வந்து நாக் அவுட்ஸில் இப்படி இது இல்லை, ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தேன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் லிட்ரலாக வந்து திஸ் இஸ் நாட் சோக், திஸ் இஸ் கம்ப்ளீட் வேலோப்பிங்னு சொல்லியிருக்காரு. அதாவது செம அடி அடிச்சு மரண அடி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவரோட இதில் சொல்கிறாரு. ஸோ ஐ திங்க் அகைன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒன் பேட் கேம், டோர்னமெண்ட் ஃபேவரேட்ஸ் எல்லாமே இருந்தா கூட அவங்களால இந்த அடுல கிராஸ் பண்ண முடியல. ஐ திங்க் அங்கே தான் அந்த ஒரு பிக் மேட்ச் ப்ரெஷரில் அகைன் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சோக்கா ஆயிடுறாங்க. அந்த ஒரு இன்டென்ட் கொஞ்சம் கொண்டு போயிருக்கணும். என்னை பொறுத்தவரையும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சாண்டனர் ஆப்ரேட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு வந்து மார்க்கரம் ப்ரெஷர் பண்ணி விட்டார். மார்க்கரமையும் பிரெவிஸையும் கொஞ்சம் கூட வித்து கொடுக்காம லக்கி ஃபெர்கசனை போட விட்டதா இருக்கட்டும். ஜிம்மி நேஷனை வந்து கரெக்டாக வந்து விக்கெட் போனதுக்கப்புறம் இவர் மில்லர் விக்கெட் போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஷட் டவுன் ஓவராக இருக்கிற டயத்தில் வந்து இவரை கொடுத்தாரு. ஜிம்மி நேஷனுக்கு ஓவர் கொடுத்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் ஆச்சு. டெவால் ப்ரூவிஸ் சூப்பராக ஆப்ரேட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக இவரை பொறுத்தவரையும், மிச்சல் சாண்டனரை பொறுத்தவரையும் டாக்டிக்கலி தே ஆர் அகெயின் தே ஷோட் தே ஆர் வெரி ஸ்மார்ட். அண்ட் ஒரு ஸ்மால் ஐலாண்ட் நேஷன் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஒரு அண்டர் டாக்ஸில் இருக்காங்க. ஃபேவரட்ஸ் இதுவரையும் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக செமிஃபைனல் வந்தும் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஃபேவரட்ஸ்னு கிடையாது. அண்டு ஒரு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 5 டைம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் எ ஸ்டெல்லார் அச்சீவ்மெண்ட் ஃபார் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்ட். அதாவது இந்த மாடலை வந்து மற்ற டீம்ஸ் பிக் 3 டீம்ஸ் தவிர மற்ற எல்லாரும் கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஈவன் நம்ம போன ப்ரிவியூ வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான் வந்து ஃபைன் கொடுக்கறதுலாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இந்த மாதிரி
இவங்க இது பண்ணும். ஒரு ஸ்மால் ரொம்ப கம்மி. ஒரு ஒரு இங்கிலாந்துல ஒரு கவுண்டி இத விட அவங்க ரெவென்யூ கம்மியா இருக்கிற ஒரு டீம் நியூசிலாந்து போர்ட பொறுத்தவரைக்கும். பட் ஆனா அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெல்லார் அச்சீவ்மென்ட் ஃபார் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ என்சனும் பவுல்டு புவர்லி. எய்தர் ரொம்ப ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு. அண்ட் நம்ம கிட்ட வந்து அந்த ஸ்கிராம்பிள்டு ஆஃப் கட்டர், அந்த அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி டெலிவரிலாம் இங்க கொண்டு வரல. நிகிடியாச்சும் வந்து அந்த ஆஃப் கட்டர் இது பண்ணாரு, சூப்பரா ட்ரை பண்ணாரு. பட் அகைன் சில இது எட்ஜ் வாங்கி ஃபோர் போச்சு, சில இது பீட்டன் ஆச்சு பேட்டர் இதுல. பட் அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சு. 3 overs 38ன்னு வந்ததுக்கப்புறம் நிகிடி வந்ததுலேருந்து ஒன்றும் பெரிய இது கொடுக்க முடியல. அந்த ஒரு ஒரு பேட் பால் போட்டார், ஃபுல்லர் இதுல போட்டாரு, அதை அழகா ஸ்கூப் அடிச்சாரு. வேற என்ன பொறுத்தவரையும் அந்த ஸ்கூப் அடிச்சு சிக்ஸ் அடிச்சாரு. ஸோ டெரிஃபிக் பேட்டிங் ஆக்சுவலா. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அந்த பவர் பிளேல இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்றது. இன்னைக்கு அந்த கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு சூட்டபுளா இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க மனசுலயே சொல்லிட்டு இருப்பாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடாங்கிறது தான். ஒன்ஸ் அந்த கொஞ்சம் வெளியில வந்ததுக்கப்புறம் அகமதாபாத், டெல்லி அவங்க கண்டிஷன்ஸுக்கு சூட்டா இருந்துச்சு. இங்க கல்கட்டா வந்து ஒன்ஸ் அகைன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இது வந்து நாட் ஹாப்பி கிரவுண்டா இருக்கு. 23 வேர்ல்டு கப் செமிஃபைனல் லாஸ்ட் ஆனதா இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும். ஸோ தேர் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இஸ் தேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்.